வணக்கம். இப்ப நம்ம செய்திகளை பார்க்குற உலக பதட்டங்களுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட வியூகம் இருக்குன்னு ஒரு ஆன்லைன் பகுப்பாய்வு சொல்லுது. அது என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு முதல்லயே கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. நாம எல்லாரும் தப்பான ஒரு பிரச்சனையில கவனம் செலுத்துறோமா? நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த மோதல்கள் எல்லாம் இதை விட பெரிய மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலோட ஒரு சின்ன பகுதி தானா? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த கதையோட முதல் அத்தியாயம் ஈரான் பக்கத்துல இருக்கிற ஒரு ரொம்ப பதட்டமான நீர்வழியில இருந்து தொடங்குது. சொல்லப்போனா இப்போ உலகத்தோட கவனம் மொத்தமும் இந்த ஒரு இடத்துல தான் குவிஞ்சிருக்கு. அதுதான் இந்த இடம், ஹார்முஸ் ஜலசந்தி. இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு இடம்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா இது வெறும் ஒரு கடல் வழி மட்டும் இல்ல, இது உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடி மாதிரி. இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கே புரியும். உலகத்தோட கச்சா என்ன, இயற்கை எரிவாயு, அப்புறம் ஐரோப்பாவுக்கு போற ஜெட் எரிபொருள்னு எல்லாமே இந்த ஒத்த குறுகிய பாதை வழியா தான் போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த போக்குவரத்து ஒரே ஒரு நாள் நின்னுட்டா என்ன ஆகும்? இந்த பகுப்பாய்வு சொல்றபடி இங்க இருக்கிற முக்கியமான பதட்டத்துக்கு காரணமே ஒருவேளை நடக்கக்கூடிய ராணுவ முற்றுகை தான். இந்த வழியை மூடிட்டாங்கன்னா அது உலக அளவுல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த ஈரான்ல நடக்கிற பதட்டம் ஒரு தனிப்பட்ட சம்பவமா, இல்ல இது ஒரு பெரிய தொடர் அழுத்தங்களோட ஒரு சின்ன பகுதி தானா? இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே ஒரு பெரிய வடிவத்தோட ஒரு பகுதி தானு சொல்லுது. இந்த பெரிய புதிரோட முதல் துண்டா இந்த ஆதாரம் வெனிசுலாவை கை காட்டுது. அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு வெனிசுலா ஒரு தெளிவான இலக்கா இருந்துச்சுன்னு இது சொல்லுது. அதுக்கடுத்து கியூபா. இந்த ஆதாரம் கியூபாவை ஒரு பெரிய நடவடிக்கையோட பனிப்பாறையின் நுனி மாதிரி தானே விவரிக்குது. அதாவது நமக்கு வெளியே தெரியறதை விட உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மூணாவதா அழுத்தத்துக்கு உள்ளான இடமா பாகிஸ்தானை குறிப்பிடுறாங்க. அதோட விஞ்ஞானிகள் மற்றும் வளங்களை பத்தி ரொம்ப கடுமையான கவலைகள் இருக்குன்னு இந்த ஆதாரம் எடுத்து சொல்லுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஈரான், வெனிசுலா, கியூபா, பாகிஸ்தான், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தமில்லாத தனித்தனி சம்பவங்களா, இல்ல திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பெரிய வியூகத்தோட பகுதிகளா? இப்போ இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு இந்த பகுப்பாய்வு ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை கொண்டு வருது. இந்த எல்லா அழுத்தங்களுக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான இலக்கு நாம நினைக்கிற நாடே இல்லையா? இந்த ஒப்பீடு தான் இந்த பகுப்பாயோட மையம். நமக்கு வெளியே தெரியறது என்னவோ ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கற மாதிரி தான். ஆனா இதோட உண்மையான நோக்கம் சீனாவோட உலகளாவிய அதிகாரத்தை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய வியூகம்தான்னு இந்த ஆதாரம் வாதிடுது. இந்த திட்டம் ஈரானுக்கு இல்ல, சீனாக்கு. இந்த ஒரு வரிதான் மொத்த கோட்பாட்டையும் சுருக்கமா சொல்லிருது. கவனம் முழுக்க ஈரான் மேல திருப்பப்பட்டாலும் உண்மையான ஆட்டம் சீனாக்கு எதிராக தான் தீட்டப்படுது. சரி, அப்படின்னா இந்த பெரிய வியூகத்தோட கடைசி இலக்கு என்னவா இருக்கும்? இந்த பகுப்பாய்வுப்படி உலகத்தோட மிக முக்கியமான வளங்களை கட்டுப்படுத்துறது தான் இதோட நோக்கமா? இந்த உலகளாவிய அதிகார போட்டியில மையமா இருக்கிற வளங்கள் இதெல்லாம் தான். கச்சா எண்ணெய், ஜெட் எரிபொருள், அப்புறம் அணுசக்திக்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இதுல ஒவ்வொன்றுமே பொருளாதார மற்றும் இராணுவ ஆதிக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவ. இந்த பகுப்பாய்வோட தர்க்கம் இதுதான். மத்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கறது மூலமா சீனாவோட உலகளாவிய விநியோக சங்கிலிகளை மறைமுகமா நிறுக்கிறதா உண்மையான நோக்கம். இது சீனாவோட ஆற்றலையும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி. கடைசியா இந்த பகுப்பாய்வு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியோட நிக்குது. நாம பார்க்கறது ஒரு பெரிய உலகளாவிய சதுரங்க ஆட்டமா, இல்ல ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத சம்பவங்களோட குழப்பமா? இந்த ஆதாரம் ஒரு பக்கத்தை நமக்கு காட்டியிருக்கு. ஆனா உண்மை என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?